தன்னுடைய சுய கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா எப்போதும் தன்னுடைய சுய கௌரவத்துக்கு இவங்க எப்போதும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கல, அந்த இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க, இல்லை அந்த நபரையே சந்திக்க மாட்டாங்க, தவிர்ப்பாங்க. ஸோ அது ஏன்னா சூரியனோட நட்சத்திரமா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எதிர்பார்ப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக கிருத்திகை 1ஆம் பாதம் ரொம்ப இருக்கும். கிருத்திகை 2ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 பாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தேவையற்ற இவங்களே போய் வாலண்டரியா ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிப்பாங்க. சிக்கிறதுக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க. பிற்போக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆரம்பத்திலே சிந்திக்காம பிரச்சனையில மாட்டினதுக்கு அப்புறம் சிந்திச்சு ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஸோ அந்த மாதிரி தான் கிருத்திகை 2, 3 பாதத்தில் இருப்பாங்க. எப்போதும் இவங்களுடைய சிந்தனை லேட்டான டிலேடு சிந்தனைகள் இருக்கும். மேலும் இவங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தன்னுடைய வீடு நல்ல ஒரு வீடு இருக்கணும், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வீடு இருக்கும். அதுவும் என்ன வீடு ஒரு பங்களா டைப்ல இருக்கணும், நல்ல ஒரு சஃபசிகேட்டான வீடு. அந்த ஊர்லேயே நம்ம வீடு தான் டாப்பான வீடாக இருக்கணும், இல்லை அந்த ஊர்லேயே நாம தான் ஒரு சிறந்த ஒரு வீடாக இருக்கணும்ன்ற ஒரு முனைப்பு இவங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான காலகட்டம்னு சொல்ல முடியும். ஸோ எடுத்த விஷயங்கள் எல்லாமே ஜெயிச்சிடுவாங்க. ஆனால் கிருத்திகை 2, 3, 4 பாதத்தில் இருக்கிறவங்க சிறிய தடைகள் என்பது ஏற்பட்டு அதனால என்னென்னாக்கா டக்குன்னு பேட்டரி டவுன் ஆன மாதிரி ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு முயற்சிகள் எடுத்திருப்பாங்க, அந்த முயற்சி குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கும், இல்லை குடும்பம் சார்ந்த விஷயம், இல்லை நண்பர்களோட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயங்கள் எடுத்துப்போம். அது பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு டிலே ஆகும். இந்த காலம் வேணா போன மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க எல்லாமே கை கூடி வந்த மாதிரி இருக்குது. இந்த காலத்தை அனுபவிக்க முடியாமல் ஒரு சிறிய தடைகள் அதே மாதிரி நண்பர்களோட ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய கிருத்திகைக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை இடித்து மாற்றுறது, வீட்டில் ஏதாவது ஒரு பொருட்களோட குறிப்பாக என்னென்னாக்கா ஏதாவது சிலைகள் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கு.